எக்ஸலன்ஸ் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் அ பிலீவர், த தேர்ட் பார்ட். நம்முடைய ஒரு விசுவாசியினுடைய தனி சிறப்பும் தாக்கமும் என்ற தலைப்பிலே 3வது வாரத்தில் இருக்கிறோம். கடந்த 2 வாரங்களில் நாம் பார்த்தது, நாம் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் நம்மை இங்கே விட்டு வைத்திருக்கிறதன் நோக்கம் அவருடைய ராஜ்யத்தின் தாக்கத்தை இங்கே உண்டாக்குவதற்காக, ராஜ்யத்தின் நேர்த்தியான தனி சிறப்பான ஒரு வாழ்க்கையை இங்கே வாழ்வதற்காக. என்னுடைய தாக்கம் என்பது நம்முடைய அழைப்புக்கு ஏற்ற ஒரு தாக்கம். நம்முடைய அந்தஸ்தை பொறுத்தல்ல, நம்முடைய பணத்தை பொறுத்தல்ல, நம்முடைய தகுதிகள் கல்வியை பொறுத்தல்ல, நம்முடைய அழைப்பை பொறுத்தது. ஏனென்றால் வசனத்தில் 2 பேதுரு 1:3 நாம் கற்றுக்கொண்டோம். அவர் தன்னுடைய மகிமை, தன்னுடைய தனி சிறப்பு, தன்னுடைய நீர்த்தியின்படி நம்மை அழைத்திருக்கிறார் என்று பேதுரு நமக்கு சொல்றார். இந்த தேவ ராஜ்யம், அதாவது பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற மதிப்புகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நாம் எதிரியை மேற்கொள்ளுகிறோம். நாம் ஆண்டு அரசாளுகிற பகுதிகள் தேவன் நமக்கு ஒப்படைத்த பகுதிகள். அது ஒருவேளை இண்டஸ்ட்ரியலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஊழியத்துக்கு மேலே மற்ற காரியங்களிலும் ஆண்டவர் நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அப்படிதான் இப்படி செய்துதான் நாம் சாத்தானை மேற்கொண்டு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகள் பகுதிகளில் நாம் ஆளுகை செய்வதன் மூலமாய் நாம் அவருடைய ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வருகிறோம். அவருடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் ஜெபிக்கும் போது ஏதோ அவராக கொண்டாடுவார்னு இல்லை, நாம் அவரோடு பங்குதாரர், பார்ட்னராகி இந்த காரியத்தை செய்ய வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை தேவன் உங்ககிட்டையும் என்கிட்டையும் பொறுப்பாக கொடுத்திருக்கிறார். அதை நம்முடைய குடும்பத்துக்கும் நாம் வாழுகிற சமுதாயத்துக்கும் அதே கலாச்சாரம், பரலோகத்தில் இருக்க கலாச்சாரத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த தியானத்தில் நாம் படித்து கொண்டிருக்கிற சில காரியங்கள், சில வார்த்தைகள், குறிப்பாக இவைகள் ஒருவேளை தமிழிலே தெளிவாக அதாவது அடிக்கடி வராமல் இருக்கலாம். அதுவே நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் இந்த காரியங்களை நம்ம பாஷையில் கூட அந்த அளவுக்கு பேசுவதில்லை என்று. ஆனால் விசுவாசிகளாகிய நாம் இப்போ ரட்சிப்பு என்கிற வார்த்தையை ஒருவேளை சாதாரண தமிழ் இல்லாட்டி கூட நம்ம எப்படி சொல்லுகிறோமோ, அதே போல் இந்த வார்த்தைகளையும் கூட எல்லா விசுவாசிகளும் அதிகமாய் பயன்படுத்தி நம்ம இதை புரிந்து கொண்டு, தமிழ் மாத்திரம் தெரிஞ்சவர்கள் இதை புரிந்து கொண்டு இதை ஏற்றுக்கொண்டு இந்த பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக அந்த ஒரு நோக்கத்தாக இந்த வார்த்தைகளை நான் தமிழிலே அகராதிகளை பார்த்து சொல்லியிருக்கிறேன். எக்ஸலன்ஸ் இஸ் சம்திங் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் இன் இங்கிலீஷ். அது தமிழில் இத்தனை வார்த்தை இருக்குது: சிறப்பு, நயநீர்த்தி, மேம்பாடு, மிகு நலம், சால்பு, தனித்தகுதி, முதன்மை நிலைன்னு. உங்கள் தமிழில் எது பொருத்தமாக இருக்கோ, நான் நினைக்கிறேன் தனிச்சிறப்பு அல்லது நேர்த்தி என்று சொல்லும்போது எனக்கு புரியுது. ஒருவேளை உங்களுக்கு வேறு காரியம் புரியுமா? அதே போல் இம்பேக்ட் என்று சொன்னால், என்னுடைய இப்போ இப்படி பண்ணுறேன் பாருங்க, அது இம்பேக்ட். இப்படி பண்ணுறது. அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வல்லமை, இவைகள் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் மேலே தாக்கத்தை, பயனை, செயல் விளைவை, ரியாக்ஷனை கொண்டு வர வேண்டும். 3வது ஒரு வார்த்தை நாம் இன்டெகிரிட்டி என்று அடிக்கடி சொன்னேன். இன்டெகிரிட்டினா பங்காக இல்லை, முழுமையாக கூறுபடாத ஒரு நிலைமை. எல்லா காரியங்களிலும் நேர்மையும், வாய்மையும், நாணயமும், ஒழுங்கும். Integrity means everything in your life is put together. You don't have contradiction. You don't have conflicts. You are all together, wholly good, sincere, very straightforward, and organized and disciplined. That's what integrity means. இன்னொரு வார்த்தை அடிக்கடி நம்ம பார்க்க போகிறோம், வேல்யூ. அப்படின்னா எதை நீங்கள் எது மதிக்கப்படுகிறது,
எதற்கு தகுதி இருக்கிறது? உள்ளார்ந்த தகவுன்னு சொல்றாங்க. உள்ளார்ந்த நல். இது தட்ஸ் அன் இன்ஹெரண்ட் வேல்யூ. அப்படின்னா அது உள்ளுக்குள்ளேயே அதுக்கு மதிப்பு இருக்குது. இப்போ தங்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை சொல்கிறாங்களோ இல்லையோ, தங்கத்துக்கு மதிப்பு. ஏன்னா அதுக்கு ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. அதுபோல் இந்த ராஜ்யத்தில் மதிக்கப்படுகிற சில காரியங்கள் இருக்குது. இதை தான் நாம் மலை பிரசங்கத்திலேருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கிங்டம் எக்ஸலன்ஸ் மீன் இது ராஜ்யத்துக்கு அடுத்த நேர்த்தி. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். கிங்டம் இம்பேக்ட்னா ராஜ்யத்தின் காரியங்கள் நம்ம மூலமாய் மற்றவர்களை தாக்குகிறது. கிங்டம் இன்டெகிரிட்டி உலகத்தில் இருக்கிற நாணயம் வேற, தேவராஜ்யத்தில் முழுமையா எல்லா காரியத்திலும் நாணயமாக இருக்கிறாங்க. ஓகே, இதை இதை குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் நம்ம தமிழ் மாத்திரம் தெரிந்த சகோதரர்களுக்கு. கடந்த வாரத்தில் கற்றுக்கொண்டோம், நேர்த்தி அல்லது தனிச்சிறப்பு என்றால் நான் பரிசுத்த ஆவியிலே முழுமையாய் நிறைந்திருப்பது. அது நாம் இந்த உலகத்துக்கு நாம் பட்டிருக்கிற கடமை, பட்டிருக்கிற கடன். பரிசுத்த ஆவியானவர் என்னை முழுமையுமாய் நிரப்பியதற்கு நோக்கம், இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் எனக்குள்ளும் என் மூலமாகவும் அவர் கிரியை செய்வது எந்த விதத்திலும் தங்கு தடை இல்லாமல் போக வேண்டும் என்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர் என்னை நிரப்பியிருக்கிறார். அதான் பார்த்தோம். வேதத்தில் முதலான ஒருவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான் என்று சொல்லப்பட்டது பெசலேயல். அவன் ஏன் நிரப்பப்பட்டான்னா, அவனுக்கு செய்ய வேண்டிய வேலையை மிகவும் நேர்த்தியாகவும் ஒரு கிரியேட்டிவாக புதிய காரியங்களை செய்வான். அதற்காக அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அதே போல புதிய ஏற்பாட்டில் பவுல் ஒரு கூடாரங்களை உருவாக்குகிற பவுல். அவன் அப்போஸ்தலன் மாத்திரம் இல்லை, அவன் கை வேலை செஞ்சதெல்லாம் கூடாரத்தை கட்டுவது. அந்த கூடாரம் கட்டுகிற வேலையில் அவன் அப்படி பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்ததுனால அவன் நெற்றி வேர்வை அவனுடைய இந்த தலையில் கட்டுற அந்த தலப்பா இருக்கு பாருங்க, அதில் அதை எடுத்து கொண்டு போய் அதை பீஸாக கட் பண்ணி தேசத்துக்குலாம் அனுப்புவாங்க. பல மைல் தூரத்தில் இருக்கவங்க. அங்கே அந்த துணியில் இருக்கிற வல்லமை, அவன் வேலை செய்யும் போது பரிசுத்தாவியில் அவ்வளவு நிரம்பப்பட்டிருந்தனால அவன் துணியில் பீஸில் இருக்கிற வல்லமை அசுத்தாவி பிடித்தவர்களையோ அல்லது வியாதியில் இருக்கிறவங்களை விடுதலை செய்தது. அந்த அளவுக்கு வல்லமை இருந்துச்சு. அப்படின்னா ஆவியானவருடைய வல்லமைக்கும் நாம் செய்கிற வேலைக்கும் நிச்சயமாய் சம்பந்தம் இருக்குது. ஆமென். ஒரு நிமிஷம், நான் பேசுறது கேட்குதா? அப்ப ஓகே. இந்த நம்ம வேலை செய்கிற இடத்துல, எங்கே வேலை செஞ்சாலும் சரி, நம்முடைய தாக்கம் என்னவென்றால், அங்கே நம்ம இயேசுவை குறித்து சாட்சி சொல்வதால் மாத்திரம் இல்லை, ஏதோ டிராக்ட் கொடுக்கறதுனால இல்லை. அங்கே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அந்த இடத்துல நமக்குள்ள இருக்கிற அந்த நேர்த்தியினால, நமக்குள்ள இருக்கிற அந்த கிரியேட்டிவிட்டினால, புதிய காரியங்களை அருமையாய் செய்வதனால, நம்முடைய வேலையில் இருக்கிற ஒரு தனி நிகரற்ற சிறப்பு, தனி ஒரு சிறந்த விசேஷமான ஒரு நம்ம வேலை செய்கிறதுனால, நம்ம வேலையில் நம்மை முழுவதுமாய் நம்மை விட்டு கொடுப்பது, நல்ல வேலை செஞ்சு கடினமாய் வேலை செய்து, அதனால் அந்த வேலையில் இருக்கிற தரம் மாத்திரம் இல்லை, நாம் செய்வதெல்லாம் நம்ம இதயத்திலேருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு செய்வது போல செய்கிறோம். இதெல்லாம் இது மூலமாக நம்ம வேலை தளத்தில் நாம் ஒரு தாக்கத்தை கொண்டு வரலாம். ஸோ போன வாரத்தில் இன்னொன்று கற்றுக்கொண்டோம், வாட் இஸ் எக்ஸலன்ஸ் அண்ட் ஹவு டு பர்சியூ அன் எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட். இந்த நேர்த்தி என்றால் என்ன, அந்த நேர்த்தியான ஒரு ஆவியை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது. தானியேலும் அவனுடைய 3 யூத நண்பர்களும்
அவங்க இருந்த அந்த சமுதாயம் மிகவும் மிகவும் கேடு நிறைந்த தேவனற்ற ஒரு சமுதாயம் பாபிலோனில். வேதத்தில் பாபிலோன் என்றாலே சாத்தானுடைய அரசு என்று அர்த்தமாக பார்க்கலாம் பின்னாடிலாம். அப்படிப்பட்ட தேசத்தில் அவர்கள் அடிமையாக இருந்த போதும், இஸ்ரேலிலிருந்து அவர்கள் அடிமையாய் கொண்டு வந்த போதும், அவர்கள் அந்த அவர்கள் நாட்களில் இருந்த 4 விதமான ராஜாக்களுடைய வாழ்க்கை நாட்களிலே அவர்கள் அதிகமாய் அந்த 4 ராஜாக்களிடத்துலையும் அவர்கள் வாழ்க்கை மூலமாக தாக்கம் இருந்துச்சு. அவர்கள் அந்த 4 ராஜாக்கள் கண்கள்லையும் அவர்களுக்கு அதிக தயவு கிடைச்சிச்சு. வித்தியாசமான கலாச்சாரம். ஆனால் அந்த ராஜாக்களுக்கு அவர்கள் அட்வைசர் ஆனாங்க. அங்கே பல காரியங்களிலே அவர்கள் ஆளுநர்களாக மாறினார்கள். அது எப்படி ஆனது என்று யோசிக்கும்போது, இப்போ நம்ம வசனத்தில் வாசித்தோம், டேனியல் வாஸ் ப்ரமோட்டட் பிகாஸ் ஹி ஹேட் அன் எக்ஸலன்ட் ஸ்பிரிட். தானியலுக்கு அந்த நேர்த்தியான தனிச்சிறப்பான அந்த ஆவி அவனுக்குள்ளே இருந்ததுனால அவன் பதவியில் உயர்த்தப்பட்டான். அப்போ நேர்த்தியான ஆவி என்றால் அவனுடைய மனநிலைமை, அவன் எப்படி சிந்திக்கிறான், எப்படி வாழ்க்கையின் காரியங்களை அவன் சாதிக்கிறான், அவனுக்கு கொடுத்த பொறுப்புகளை குறித்து அவன் எப்படி அதை குறித்து தன்னுடைய மனசில் யோசிக்கிறான், சிந்தனையில் யோசிக்கிறான், அவன் சூழ்நிலையை குறித்து, அவனுடைய தரிசனம், அவனுடைய நோக்கங்கள், இவைகள் எல்லாம் தான் வச்சு தான் எக்ஸலன்ட் ஸ்பிரிட். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நேர்த்தி இருக்குது என்றால் உங்களுடைய சூழ்நிலையில் நீங்கள் வெற்றி பெறுவதோ அந்தஸ்து பெறுவதனால இல்லை. ஏனென்றால் யோசேப்பையும் பாருங்கள், தானியலையும் பாருங்கள், அவர்களுடைய மேலே இருந்த ராஜாக்கள் அவங்களுடைய மனப்பாங்கை பார்த்து அவர்கள் பார்த்தாங்க. அவங்க அடிமைகளாக இருக்கும் போதே, அவங்க கீழான ஒரு அந்தஸ்தில் இருக்கும்போதே, ரொம்ப கடினமான சூழ்நிலை இருக்கும்போதே அவர்களுடைய ஆவி ஒரு நேர்த்தியான ஆவியாக இருந்துச்சு. அவங்களுடைய மனப்பாங்க அப்படி இருந்துச்சு. ஸோ எக்ஸலண்ட் இஸ் நாட் அன் ஆக்டிவிட்டி ஆர் அன் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் பட் அன் ஆட்டிடியூட். நேர்த்தி என்பது நல்ல அழகாக திறமையாக வேலை செய்வது, திறமையாக காரியங்களை முடிப்பது விட அப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கோடு இருப்பது. அந்த அளவுக்கு நம்ம ஆவியில் இருக்கணும். எக்ஸலன்ஸ் இஸ் ரிலீஸ் ஃப்ரம் த இன்சைட். நம்ம உள்ளிருந்து தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனுக்குள்ளே இருந்துச்சு, அது வெளியேந்து இல்லை. இயேசு கிறிஸ்துவும் அதுதான் சொன்னார் வேறு வார்த்தைகளில், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி அவனுக்குள்ளே இருக்கணும். ஸோ எக்ஸலன்ஸ் ஒரிஜினேட்ஸ் இன் யுவர் மைண்ட், டிரான்ஸ்லேட்ஸ் இன் யுவர் ஸ்பீச் அண்ட் டெமன்ஸ்ட்ரேட்ஸ் இன் யுவர் லைஃப். இந்த நேர்த்தி தனி சிறப்பு என்பது உங்கள் மனசில் ஆரம்பிக்குது, உங்கள் வாயின் வார்த்தைகள் மூலமாக வெளியே வருது, அண்ட் உங்கள் வாழ்க்கையில் நிரூபிக்கப்படுகிறது. ஆமென். இந்த நேர்த்தி தனி சிறப்பு என்பது ஏதோ ஒரு வரம் அல்ல, அல்லது நீங்கள் பிறக்கும் போதே அப்படி பிறக்கலை. ஆனால் வசனத்தில் நம்ம நல்லா படிக்க போகிறோம். நாம் நேர்த்தியான காரியத்துக்கு கீழாக நாம் வேலை செய்யும்போது தேவன் விசுவாசியை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். விசுவாசிக்கு தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகள் அழைப்புக்கு கீழே வேலை செய்கிறோம். ஒரு நல்ல நேர்த்தியாக இருக்கிற ஒரு விசுவாசி என்பவன் இந்த சராசரி மனிதர்கள் அவங்க முறுமுறுக்கிற காரியத்தில் அதிகமாக நல்லா அதை ஆட்கொள்வோம். ஏன்னா நேர்த்தியாக இருக்கிற விசுவாசிகள் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தீர்வு செய்ய வேண்டும் என்று பார்ப்பார்கள், எந்த விதத்தில் பிரச்சனை இருந்தாலும். ஆனால் சராசரியாக இருக்கிறவன் பிரச்சனைகளையே பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த நேர்த்தியாக இருக்கிறவர்கள் முன்னேறி கொண்டே இருப்பாங்க. சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க, எதுவாக இருந்தாலும் மேலே மேலே போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சராசரியாக இருக்கிற ஜனங்கள் அப்படியே ஏதோ ஊரோட ஒத்து வாழலான்னு போயிட்டு இருப்பாங்க. If you keep pretending that mediocrity is your best, you will never achieve success. இந்த இப்படி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஆவரேஜாக சராசரியாக இருக்கிறது தான் எனக்கு முடியும்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு பூரண வெற்றி கிடைக்காது. ஆமே, ஒரு மனுஷன் அவன் நேர்த்தி உள்ளவனா என்று நீங்கள் கேட்க வேணும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆமே, அடுத்த காரியம் அதுக்கு வரப்போகிறோம் மெதுவாக. ஹூ இஸ் வாட்சிங் யுவர் ஆட்டிடியூட் அண்ட் எஃபர்ட்ஸ்?
உங்களுடைய மனப்பாங்கையும், உங்களுடைய முயற்சிகளையும் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்? நம்ம போன வாரத்தில பார்த்தோம். ஜனங்கள் அதை பார்க்கிறதுனால, அ மற்றவர்கள் பார்க்கிறதுனால நான் நேர்த்தியாய் செய்வேன் என்பது அப்படி இல்ல. நம்ம பார்த்தோம். இந்த அழகான ஒரு பெயிண்டிங் மைக்கேல் ஏஞ்சலோ அ ரோமாபுரியில பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, மேல சீலிங்ல பண்ணும்போது, ஒரு மூலையில இருக்கிற அத ஒரு சின்ன ஒரு ஏஞ்சலோட சிறக அவன் அழகா பெயிண்ட் பண்ணி கொண்டிருந்தபோது, வேற யாருமே பார்க்க முடியாத ஒரு மூலையில இருக்கும்போது, அவனுடைய அசிஸ்டன்ட் கேட்டான். யாருமே பார்க்க முடியாத ஐயா மைக்கேல், நீங்க ஏன் நேரத்த வீண் பண்றீங்க?" மைக்கேல் சொன்னான். மைக்கேல் ஆஞ்சலோ சொன்னாராம், யாரும் பார்க்கல. ஆனா தேவன் பார்க்கிறார். காட் சீஸ் இட்." அப்படின்னு சொல்லி பெயிண்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்பன்னா அந்த நேர்த்தியானவன் என்று சொல்லும்போது, அவன் தனக்கென்று அ உயர்ந்த தரத்தை வைத்துக் கொள்ளுகிறான். ஆமென். அது உங்க வாழ்க்கையில நேர்த்தியான காரியம் நடக்க வேண்டும். உங்க வேலையில, உங்க குடும்பத்தில நீங்க உடுப்பு உடுத்துறீங்க பாருங்க. நம்ப எல்லாத்துலயுமே என்ன வேணாலும் ஆகட்டும். கச்சா முச்சான்னு எத வேணா பண்ணிட்டுருக்கோம். ஆனால் இந்த தரம் என்பது, நேர்த்தி என்பது நாம் மனசுல எடுக்கிற ஒரு தீர்மானம். அதற்கு பிறகு அதற்கேற்ற கடின உழைப்பு வேணும். ஆமென். Today we will focus on excellence in the secret place and impact in the open. ரகசியத்திலே நேர்த்தியும், பகிரங்கமாய் நம்முடைய தாக்கமும் என்ற தலைப்பில இன்றைக்கு பார்ப்போம். ஏனென்றால், இந்த மலைப்பிரசங்குக்கு திரும்பி போகும்போது, நம்ம போனது ஒரு முதல் வாரத்தில பார்த்தோம். அங்க இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தில மதிப்பானது என்ன என்று சொல்லிக் குடுக்கிறாரு. ராஜ்யத்தில நேர்த்தியானது, தேர்ச்சியானது என்னன்னு சொன்னாரு. ராஜ்யத்திலே என்ன மனப்பாங்கு இருக்க வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்திலே நம்ம வாழ்க்கை தரம் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அதில அழகா அந்த 3 அதிகாரங்கள்ல போதிக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரத்தில 1லிருந்து 18வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, அங்க அ தேவனை ரகசியத்திலே எப்படி நீங்கள் திருப்திப்படுத்துவது, மகிழ்ச்சிப்படுத்துவது என்று ஆண்டவர் இயேசு சொல்லிக் குடுக்கிறார். நீ ரகசியத்திலே ஜெபி. அந்தரங்கத்திலே போய் நீ உபவாசம் செய். அந்தரங்கத்திலே போய் நீ மற்றவர்களுக்கு உதவி செய். அப்படின்னா, உங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நேர்த்தியும், தரமும், தனி சிறப்பும், அந்த மனப்பாங்கு வந்து முதலும் முக்கியமாக தேவன் பார்க்க வேண்டும். மைக்கேலாஞ்சலோ சொன்னார் இல்லையா? அந்த மூலைய தேவன் பார்க்கிறார்ன்னு. இன்னைக்கு பாருங்க, நீங்க வேலை முடிச்சுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. நீ மாத்திரம் உட்கார்ந்திருக்கீங்க. யாருமே இல்ல உங்கள சுத்தி. ஆனாலும் உங்களுடைய வேலை எப்படின்னா, மேல இருக்கிற சிஇஓ வந்து பார்க்குற மாரி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ப நெறைய பேர் நம்ம நாட்டிலேருந்து வந்தவங்களும் சரி, வேற நாட்டிலேருந்து எனக்கு எனக்கு இந்த நம்ம நாட்டிலேருந்து வந்தவங்களும் சொல்றேன். இந்த இங்கிலீஷ்ல எத சொல்லுவாங்க ஓபி அடிக்கிறாங்கன்னு. அ பார்க்கும்போது அப்படியே பிஸியா இருக்க மாரிலாம் காட்டுவோம். ஆனா, மத்த நேரத்தில ஓடிருவோம். ஆனால், இந்த நாள்ல கற்றுக்கொள்ளப் போவது, நம்முடைய நேர்த்தியான மனப்பாங்கு வேற யாரும் பார்க்காதபோது தேவன் அதை பார்க்க வேண்டும். Why excellence in the secret place? ஏன் ரகசிய அறையிலே நமக்கு நேர்த்தி வேண்டும்? நான் திரும்ப திரும்ப இந்த இந்த சீரிஸ்ல சொல்லிக் கொடுக்க போறேன். ஏன்னா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிறோம் என்றால், அவருடைய ராஜ்யத்திலே எது மதிக்கப்படுகிறது, எதற்கு மதிப்பு உண்டு அதை நாம் தேட வேண்டும். அவருடைய ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை நாம் கற்றுக்கொண்டு அதை இங்கே அபியாசம் செய்யணும். ராஜ்யம் என்றால் ராஜாவின் ஆளுகை. அந்த ராஜாவை நாம் திருப்திப்படுத்தவும், அவர் நம்ம வாழ்க்கையில ஆதிக்கம் செய்யவும், முதலாவதாக ரகசிய அறையிலே நாம் அந்த நேர்த்தியை கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் செய்யும்போது தான் நம்ம ரகசியத்தில நமக்கு நேர்த்தி வரும். தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் அவர் எக்ஸலன்ஸ். நீங்க உங்க வேலையில பெரிய ஆளாக வேண்டுமா? உங்க தனி நேரத்தில, ஜெபத்தில, ஆராதனையில தேவ ராஜ்யத்திலே என்ன மதிக்கப்படுகிறது? தேவ ராஜ்யத்திலே பரலோகத்திலே என்ன கலாச்சாரம் இருக்குது? அங்க ராஜாவுக்கு பிரியமானது என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்றால், அவர் சித்தம் பரலோகத்தில செய்யப்படுவது போல பூமியிலே என்னிலும், என் மூலமாகவும் செய்யப்படுவதாக. அப்படின்னா பரலோகத்தில என்ன செய்யப்படுகிறது? எதெல்லாம் செய்யப்படுகிறது? எதெல்லாம் செய்யப்படுவதில்ல?
எப்படி அவங்க நினைக்கிறாங்க, எப்படி தேவன் பார்க்கிறார், எப்படி தேவன் சொல்லுவது மாத்திரம் அங்க நடக்குது. வேற யார் சொல்றதும் நடக்கிறதில்ல. இதெல்லாம் அதிகமாய் நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் நமக்குள்ள அந்த எக்ஸலன்ஸ் வரும். கிங்டம் எக்ஸலன்ஸ். ராஜ்யத்துல இருக்க பரலோகத்துல எல்லாம் நேர்த்தியா இருக்குது. அந்த நேர்த்தி எனக்குள்ள இறங்கி வரும். ஆமென். அப்ப தயவுசெய்து கற்றுக்கங்க பிரதர். நம்ம பரலோகத்துல நம்ம என்ன மதிப்பு இருக்கு, எதுக்கு மதிப்பு இருக்கோ, பரலோகத்துல இருக்க கலாச்சாரமும், நம்மை சுற்றி இருக்கிற உலகத்துல இருக்க கலாச்சாரமும், உலகத்துல மதிக்கப்படுவதும் வித்தியாசமானது. 2க்கும் மோதல் உண்டு. அதுல நமக்கு ஆச்சரியமே படக்கூடாது. ஆமென். இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்லிக் குடுத்தாரு. இஃப் யூ வாண்ட் டு பி த ஃபர்ஸ்ட், யூ ஹேவ் டு பி த செர்வன்ட் ஆஃப் ஆல். நீ முதலாவது வர வேண்டுமானால் எல்லாருக்கும் நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று. இது பரலோக ராஜ்யத்தின் கலாச்சாரம். பரலோக ராஜ்யத்தில மதிக்கப்படுவது. ஆனா பூலோகத்தில அப்படி கிடையாது. உங்கள சுத்தி அப்படி கிடையாது. இஃப் யூ வாண்ட் டு பி ஃபர்ஸ்ட், யூ ஹேவ் டு பி த பாஸ் ஆஃப் எவரிபடி. நீ முதலாவதா இருக்கணும்னா எல்லாருக்கும் பாஸா இருக்கணும். அதுதான் உலகத்தினுடைய மதிப்புகள். அது 2க்கும் மோதல் உண்டு. ஆமென். அ நீ எந்த கூட்டத்தில, நீ இருக்கிற வேலையில, உன் குடும்பத்தில, உன் சமுதாயத்தில, நீ மற்றவர்களுக்கு மேலாக தானியேலைப் போல எழும்ப வேண்டும் என்றால், அந்த கூட்டத்தில ஒரு ஆளாக போகக்கூடாது. கும்பலோட ஒழிஞ்சு போயிறக்கூடாது. நீ வித்தியாசமானவனா இருக்கணும். நீ வித்தியாசமானவன்னா, அ அத பார்க்கும்போது மற்றவர்களுக்கு உன்ன போல இருக்கணும். வெற்றி நிறைந்தவனாய், அது எல்லாருக்கும் அப்பீலிங்கா இருக்கணும். மற்றவங்களுக்கு அதை கவர்ச்சிப்படுத்துகிற வேலையில அப்படி அ ரொம்ப செய்ற காரியம்லாம் செய்வதெல்லாம் வாய்க்குது. இதெல்லாம் அவங்க பார்க்கணும். இந்த விதத்தில நீ வித்தியாசமா இருக்கணும். ஏதோ விசித்திரமா அப்படியே எப்ப பார்த்தாலும் ஹல்லேலூயா அப்படின்னு கண்ண அப்படி மேல வச்சுக்கிட்டு அந்த மாரி விசித்திரம் இல்ல. இது வித்தியாசமா இல்ல. வித்தியாசம்னா நீ செய்ற வேலையெல்லாம் சாதனை ஆகுது. ஆமென். ஏனென்றால் முதலாவது நம்ம இந்த அந்தரங்கத்திலே தேவன் அ நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று கேட்கிறார், எதிர்பார்க்கிறார். நான் ஏற்கனவே சொன்னபடி நம்முடைய ஜெபம், உபவாசம், காணிக்கை கொடுப்பது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது இவைகளை எல்லாம் நாம் ஒரு தியாகத்தோடு, பலியோடு செய்ய வேண்டும். அப்படின்னா சரணடைந்து செய்யறது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக பூமியிலே. உம்முடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தான் நான் தேடுகிறேன். இந்த 3 காரியமும் நம்முடைய கதியை காட்டுது. இதுதான் நம்ப மேல உயர்றதுக்கு தானியேலுக்கும் சரி, யோசேப்புக்கும் சரி, உங்களுக்கும் எனக்கும். இதுதான் சீக்ரெட் ஆஃப் அவர் எக்ஸலன்ஸ். தேவனுடைய நேர்த்தியை நாம் ஜெப அறையில போகும்போது நாமும் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க 1000 வார்த்தைகள், 1000 மணி நேரம் நீங்க வேலை செஞ்சு ஒரு காரியத்தை சாதிப்பதை விட, ரகசிய அறையிலே ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து, குனிந்து, தொழுது கொண்டு, அவருடைய ஞானத்தை பெறும்போது, அவருடைய சித்தத்தை கண்டுகொள்ளும்போது, ஒரு நிமிஷத்துல பண்ணலாம். அதுதான் பார்த்தீங்க தானியேலுக்கும் சரி, யோசேப்புக்கும் அந்த கனவு, சொப்பனங்களுக்கெல்லாம் அழகா அர்த்தத்த சொல்லி அந்த ராஜாக்களே தலை குனிந்தாங்க. அங்க தான் அந்த இடத்துல தான் நாம் இந்த ரகசிய அறைக்கு போகும்போது தான் தெய்வீக ஞானத்தையும், தெய்வீக டைரக்ஷன் அவர் என்ன திசை காட்டுறார் ஆண்டவர், இதையும் பெற்றுக்கொள்வோம். அங்க தான் அந்த ரகசிய ஜெப அறையில தான் இந்த உலகத்துல சில காரியங்களை மதிக்கிறோம் இல்லையா? நெறைய பணம், அ அது, இது, ஒருத்தன் புகழ்றது இதெல்லாம் அதிகமா நெனைக்கிறோம். அதை குறித்த சில காரியங்கள்ல ஆண்டவர் திருத்துவார் நம்மை ரகசிய அறையில. ராஜ்யத்திலே என்ன முக்கியம் என்பதை பற்றி திரும்ப உனக்கும் எனக்கும் வலியுறுத்துவார். That is the secret places where a believer receives divine wisdom and direction. He or she receives corrections on worldly values and confirmation about kingdom values. ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க வேலை தளத்துல இது ரொம்ப நெறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்ட். நான் ரொம்ப அதிகமாய் கஷ்டப்பட்டு வேலை செய்றேன். என்னுடைய சாதனைகள் நெறைய இருக்குது பிரதர். ஆனா, எனக்கு அவங்க ஒரு இன்கிரிமெண்ட் குடுக்கறதில்ல, ப்ரமோஷன் குடுக்கறதில்ல. இதுல எனக்கு அப்படியே எரிச்சலுக்குள்ள இருக்கிறேன். எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும். அப்படின்னு இருக்கும்போது, நீங்க இந்த ரகசிய அறையில போகும்போது, அங்க கர்த்தர் உங்களுக்கு குடுக்கிற உற்சாகமும், உங்களுக்கு குடுக்கிற ஐடியாவும் என்னன்னா, இன்சைட் உள்ள இருக்கிற காரியம். அவர் சொல்லுவாரு,
நீங்க அந்த உங்களுக்கு இருக்க மனக்கசப்பெல்லாம் அங்க சொல்லும்போது, "என்ன ஆண்டவரே! நான் கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு எல்லாம் செய்றேன். அத செய்றேன், இத செய்றேன். ஒருத்தரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க." ஆண்டவர்ட்ட சொல்லும்போது அவர் சொல்லுவாரு, "நான் உன்னுடைய முயற்சிகளை நான் பார்க்கிறேன். என்னுடைய நேரத்தில உனக்கு நிச்சயமாய் வெகுமதியை தருவேன். உனக்கு உன் பின்னால உன்ன குறித்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சில பேர் உனக்கு குழி பறிக்க பார்க்குறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, கர்த்தர் அங்க நீங்க ரகசிய அறைக்கு போகும்போது, அவனை உன் மனதார மன்னிக்கணும். ஏன்னா, அதுதான் என் ராஜ்யத்தில மதிப்பான காரியம்." மலை பிரசங்கத்தில ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அந்த நேரத்தில நீங்க சொல்லலாம், என்னோட கம்பெனி சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. அவன அவன் என்ன அவ்வளவு குழி பறிச்சிருக்கான். அவன நான் மன்னிக்கிறது சரியான காரியமா? இவன் நான் ஒரு ஒரு முழம் விட்டா, அவன் 1 மைல் எடுத்துக்கிறான். உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே அவன பத்தி. அவன் தில்லு முல்லுக்காரன் அப்டின்னா, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் மாறுவதில்ல. நீ தான் மாறணும் முதல்ல. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன்னுடைய சூழ்நிலையை மாற்றுவேன்னு சொல்லி. இது ஒரு உதாரணம். எப்படி எக்ஸலன்ஸ் ஆ அ கெ இப்படிதான் அந்த ரகசிய அறையில நம்ம போய் ஆண்டவரோடு உறவாடும்போது, நம்ப இந்த உண்மையான நேர்த்தி, உண்மையான தனிச்சிறப்பு, ராஜ்யத்தின் தனி சிறப்பை நாம் கற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு பாருங்க, பல போதகர்கள் ஆ இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, அவருடைய ராஜ்யத்தில் இருக்க மேன்மையை குறித்து நல்ல ஒரு சரியான ஒரு ஆ சமநிலையோடு பல பேர் போதிக்க போதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அத விட பல பேர் இந்த அருள் திரட்சி, பொருள் திரட்சி என்ற ப்ராஸ்பெரிட்டி தியாலஜி. அது என்னன்னா, எல்லாமே இந்த இந்த நேர்த்தி, கீர்த்திலாம் நான் பணக்காரன் ஆகணும். நான் மகிமைப்படணும். அப்படின்றதுல தான் கணக்கு அது அவங்களுக்கெல்லாம். ஆனா, என் மூலமாக தேவனுக்கு மகிமை வரணும். என் மூலமாக அவருடைய ராஜ்யம் விஸ்தாரமாக வேண்டும் இல்லாமல், அப்படிப்பட்ட ப சபைகள், அப்படிப்பட்ட பிரசங்கியார் அதிகமா இருக்காங்க. அத விட இன்னும் அதிகமா நெறைய பேர் என்ன இருக்காங்கன்னா, அ சுவிசேஷம் வந்தாச்சு, நீங்க கர்த்தருக்குள்ள வந்தாச்சு, கஷ்டம் தான் இருக்கும், தரித்திரம் இருக்கும், அடி உத விழுகும், பிரமோஷன் கிடைக்காது, நீங்க அப்படியே தான் இருக்கணும். இப்படி இதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்துல இல்ல, பரலோகத்துல போய் தான் நம்மை ஆண்டவர் உயர்த்தப் போகிறார். அந்த லாசரு இருந்தான் பாருங்க, ஒரு பிச்சைக்காரன் இருந்தான் பாருங்க. அவனும் பரலோகத்துல போன உடனே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் பார்த்தீங்களா? வாழ்க்கை பூரா அவன் பிச்சை எடுத்துக்கிட்டான். ஆனா, அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த கதையில அவங்க மறந்துட்டாங்க. மேல அவனை ஆற்றி தேற்றிக் கொண்டிருந்தது ஆபிரகாமின் மடியில இருந்தான்னு பார்க்கிறோம். ஆபிரகாம் இந்த உலகத்துல இருந்தபோது, அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் நிலம், ஆடு, மாடுகள் இல்ல, ஒரு 7 ராஜாக்களை அவன் தோற்கடிக்கிற அளவுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதுக்கு மேல தேவனுடைய ஆசீர்வாதமும் இருந்துச்சு. அவன் அவன் மூலமாக நம்ப எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்டவன் அங்க பரலோகத்துல இருந்தான். இங்கேயும் ஆசீர்வதிக்கப்பட்டான், பரலோகத்திலயும் இருக்கான். ஆமென். அப்படி அதனால இந்த இந்த ஒரு மென்டாலிட்டி நம்ம எடுத்துருவோம் தயவுசெய்து. ஆ இந்த இந்த நேரத்தில ஒரு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். நான் ரகசிய அறையில போய் அந்த தேவனிடத்தில போய் ரகசியத்தில ஜெபித்து, ஆராதனை செய்து, உபவாசம் இருந்து, நேர்த்தியான காரியங்களை கற்றுக்கொள்ளும்போது, இவைகளை எல்லாம் நான் அப்படியே எனக்குள்ள பதுக்கி வச்சுக்கணுமா? ரகசிய அறையிலலாம் கத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, "நீ ரகசிய அறையிலேருந்து வெளிய வரும்போது, இந்த அந்தரங்கத்தில நீ ஜெபித்து விட்டு வெளிய வரும்போது, சில காரியங்களை 3 விதமான காரியங்களை இயேசு சொல்றாரு. அங்க நேர்த்தியை பெற்றுக்கொண்டாய். உன் மேல அபிஷேகம் இருக்குது. அது நேர்த்தியான ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரு. நீ வெளிய வந்து உன் சூழ்நிலையில அந்த ராஜ்யத்தின் தாக்கத்தை 3 விதத்தில செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அந்த மத்தேயு 5லயே சொல்லிக் குடுத்தார். கடந்த முறை கூட அத கொஞ்சமா பார்த்தோம். மத்தேயு 5 13லேருந்து 16 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும், மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். 3 விதத்தில் உங்களை இந்த அந்தரங்கத்திலே நாம் கற்றுக்கொண்ட நேர்த்தியை, பெற்றுக்கொண்ட சிறப்பான காரியங்களை வெளியரங்கமாய் காட்டும்படியாக இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார். சால்ட், உப்பாகன்னு சொன்னார். அப்படின்னா உங்களுக்கு சில விசேஷமான தனி சிறப்பான சில வரங்களை, சில மதிப்பான காரியங்களை, தனி சிறப்பான சில மனப்பாங்குகளை ஆண்டவர் கொடுத்திருக்கார். அந்த காரியங்கள் நீங்க இருக்கிற சமுதாயத்தில், வேலைத்தளத்திலேயோ, ஊழியத்திலேயோ, சமுதாய நண்பர்கள் மத்தியிலையோ, உங்க டவுன்லேயோ, வில்லேஜ்லேயோ, உங்க தேசத்திலேயோ, உங்க குடும்பத்திலேயோ அது இல்லாமல் இருக்கலாம். அதுதான் சால்ட், அதுதான் உப்பு. உப்பு அதில் இல்லை, அந்த பூமியில் நீங்கள் இருக்கிற இடத்துல. அந்த உப்பு என்பது உங்களுடைய உப்பு என்பது நேர்மையாக இருக்கலாம், இந்த இன்டெகிரிட்டின்னு சொன்ன முழுமையாக இருக்கலாம், இல்லை நல்ல சாதக மனப்பான்மை, பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக இருக்கலாம், தேவனை நீங்கள் அதிகமாய் சார்ந்திருக்கிற அந்த உப்பாக இருக்கலாம், பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களாக இருக்கலாம், குணமாக்குகிற வரம், அசுத்தாவிகளை ஓட்டுகிற வரம், ஞான வார்த்தைகளை, அறிவின் வார்த்தைகளை உணர்த்துகிற வரம், இப்படிலாம் இருக்கலாம். இதெல்லாம் உங்கள் சால்ட், உங்கள் உப்பாக இருக்கலாம். இந்த உங்கள் உப்பு என்பது இவைகளெல்லாம் இருக்கலாம். ஆனால் சில சமயங்களில், சில சூழ்நிலையில், சில நேரத்தில் உங்கள் வழியாக சில காரியங்கள் வெளிப்பட வேண்டும். அந்த இடத்துல தேவை. உப்பு சில சமயம் தேவைப்படுது. அதுபோல் உங்கள் மூலமாக சில காரியங்கள் உங்கள் வேலை தளத்தில் மற்ற இடத்துல தேவைப்படலாம். இதெல்லாம் உப்பு. ஆனால் இதில் உப்பு என்று சொல்லப்படும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. அந்த பூமியில் வேற இல்லை, நீங்கள் தான் உப்பு. உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களில் உப்பு இல்லை. நீங்கள் அங்கே இருக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம், அந்த மதிப்பான காரியங்களை எல்லாம் அந்த சூழ்நிலையில் நீங்கள் ஊற்றி விடுறீங்க, அதோடு மிக்ஸ் பண்ணுறீங்க. அவர்களும் உங்களை அந்த நீங்கள் போடுறதுனால, அந்த உப்பை போடுறதுனால அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. அப்படின்னா நீங்கள் ஊரோட ஒத்து வாழலை, அவங்களோட மோதவும் செய்யலை. நீங்கள் அந்த உப்பற்ற, அந்த சாரமற்ற அந்த சூழ்நிலையில் உங்கள் உப்பை கொண்டு போய் போட்டீங்க. ஆமென். அதிகமான உலக பிரகாரமான ஜனங்கள் இருக்கிற ஒரு வேலை தளத்தில் இருக்கீங்க, அப்படி வச்சுக்கலாமே. நல்ல குடும்பத்தில் இருக்கீங்க. பல சமயங்களில் இந்த சாட்சிகளை கேட்டிருக்கேன். நீங்கள் ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, உங்கள் குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்படலை. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற பொறுமை, உங்களுக்குள்ளே இருக்கிற மன்னிக்கிற சுவாபம், உங்களுக்குள்ளே இருக்கிற அன்பு, இவைகள் உப்பாக உங்கள் குடும்பத்தில் இறங்கும்போது மற்றவர்களுக்கும் அந்த உப்பு வருது, ரட்சிக்கப்படுகிறாங்க. நீங்கள் அவங்ககிட்டேருந்து பிரிஞ்சு போயிடல, ஆனால் உங்களுக்குள்ள இருக்க அந்த ராஜ்யத்தின் மதிப்பான காரியங்கள், பொறுமையாக இருப்பது, மன்னிப்பது, இரக்கமாக இருப்பது, இவைகளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆனால் நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலையில் கொண்டாருங்க. உங்கள் வேலை தளத்தையே நீங்கள் மாற்றலாம். எப்படி உப்பு அந்த சாப்பாட்டில் சேரும்போது அந்த சாப்பாட்டையும் சுவையானதாக, நறுமணம் உள்ளதாக மாறுதோ, நீங்கள் உங்களுக்கு இருக்க அந்த நற்குணங்கள், அங்கே நேர்த்திகள் சேரும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சும்மா வீட்லேயே உட்காந்துடாத. நான் நல்ல ஆள், எல்லாம் கற்றுக்கிட்டேன் ஜெப அறையில், நான் ஆஃபீஸில் போய் நான் கிறிஸ்தவன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி இல்லை. நீ பாட்டிலில் இருக்காத. சால்ட்டு பாட்டிலில் இருக்கக்கூடாது. அங்கே சால்ட்டு உப்பே இல்லாத சாப்பாடு இங்கே இருக்குது. நீ உப்பு பாட்டிலில் இருக்கிற, என்ன பிரயோஜனம்? அங்கே மிக்ஸ் ஆகும். சால்ட் இஸ் யுவர் எக்ஸலன்ஸ் இன் ஆக்ஷன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நேர்த்தியை ஜெப அறையில் கற்றுக்கிட்டீங்க இல்லையா, அதை நீங்கள் கிரியையில் உங்கள் சூழ்நிலையில் உபயோகப்படுத்துவது தான் உப்பு என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்தது வெளிச்சம் என்று சொன்னார், லைட். இது எப்படின்னா, உங்களுடைய நேர்த்தி, உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற தனி சிறப்பான வரங்கள், குணங்கள், இவைகளெல்லாம் மற்றவர்கள் பார்க்கும்படியாக வெளிச்சத்தில் இருக்குது. இந்த வெளிச்சம் என்பது இருளோடு கலக்காது. சால்ட் கலக்கும், அந்த உப்பு சாப்பாடோட கலக்கும். ஆனால் அந்த வெளிச்சம் என்பது இருளோட கலக்காது, இருள் விலகிவிடும். ஒரு வெளிச்சம் இங்கே லைட்டை போடும்போது
இருள் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போ எப்படின்னா, இது என்னத்துக்கு அர்த்தம்னா, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வரும்போது, ஒரு உதாரணமாக, நீங்க அசுத்தாவிகள் ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு வாரம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அசுத்தாவிகள் கோட்டைகளை தகர்க்கும்படியாக அந்த வல்லமையை நீங்க உபயோகப்படுத்தலாம். அதை வந்து நீங்க வெளிச்சம் என்று எடுத்துக்கொள்ளலாம். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க. அந்த இடத்துல போகும்போதே நீங்க பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும், பரிசுத்தத்தினாலும் நிரம்பி இருக்கிறீங்க. நீங்க அந்த இடத்துக்கு போகும்போதே அசுத்தாவிகள் அலறி அடித்துக்கொண்டு ஓடிவிடும். நிச்சயமாய் ஓடிவிடும். அதுல சந்தேகமே இல்ல. ஏனென்றால் அந்த அந்தகாரங்கள் எங்க வெளிச்சம் இருக்குதோ அந்த இடத்துலேருந்து விலகும். த டார்க்னஸ் டிபார்ட்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் லைட். லைட்டை போட்டால் போதும், இருட்டு போயிடுது. ஆமென். ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு சரியா தெரியாம இருந்தா, இன்னும் புரியாம இருந்தா, சில சமயம் நீங்க அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போகும்போது அங்க இருக்கிற அசுத்தாவி பிடித்த மனிதனோ அல்லது அசுத்தாவியின் ஆளுகைக்குள்ள இருக்கிற ஆளுங்களோ உங்களுக்கு எதிராக கொலைக்கலாம், சிங்கத்தை போல கர்ஜிக்கலாம். கோலியாத் கூட அப்படி அப்படி செய்தார். ஆமென். கோலியாத்துக்கு வந்து தாவீதுக்கு எதிராக. நீங்க அதனால தாவீதை போல அந்த இடத்துல உறுதியாய் நின்று சாத்தானை எதிர்த்தால் அவன் ஓடிடுவான். அதுதான் லைட். லைட் வந்தால் டார்க்னஸ் போயிடும், இருட்டு போயிடும். யோசேப்பனுடைய நேர்த்தியான வாழ்க்கை அந்த போத்திஃபாருடைய வீட்டில் எல்லாத்துக்கும் மேலே வெளிச்சம் வந்துச்சு. ஆமென். அதே போல தான் தானியேலும் அவர்களுடைய நண்பர்களும் அவர்களுடைய நேர்த்தி பிரகாசிக்க அந்த அந்த அரண்மனையிலேயே பிரகாசிக்கப்பட்டது. முதல்ல பாபிலோனாய் இருந்த ஒரு ராஜா நெபுகட்நேசர், அதுக்கப்புறம் அவனுடைய மகன் பெல்ஷாசார் வந்தான் அவனுடைய ராஜ்யத்தில். அதுக்கப்புறம் டேரியஸ் என்ற மீதியானவன் அவனுடைய வாழ்க்கையிலும் அந்த ராஜா நாட்கள்லையும், அப்புறம் சைரஸ் என்கிற பெர்ஷிய ராஜா, இந்த 4 ராஜாக்களும் இவங்களை பார்த்தாங்க. அந்த அளவுக்கு லைட் இருந்துச்சு அவங்களுக்குள்ள. ஆமென். அவர்களுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு, உண்மைதான். ஆனாலும் இந்த ராஜாக்களின் நாட்களிலே தானியேல் அதிகமாய் ஜெயம் பெற்றான் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமென். இது 2வது காரியம், லைட். நான் உப்பாக இருக்கிறேன், என்னுடைய நேர்த்தி உப்பாக இருக்கிறது. நான் கலந்தாலும் அவர்களையும் உயர்த்துகிறேன். 2வது வெளிச்சமாக இருக்கிறேன், நான் போகிற இடத்துல இருள் ஓடிவிடுகிறது. 3வது மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டணம், சிட்டி ஆன் a ஹில். கர்த்தர் தனிப்பட்ட கிறிஸ்தவர்களையும் சரி, கிறிஸ்தவ சபையும் நம்மை சுற்றி இருக்கிற இந்த பரந்த உலகத்தில் நாம் அவர்களுக்கெல்லாம் மேலே ஷைன் பண்ணணும். அதுக்கெல்லாம் மேலே மலை மேலே இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது எப்படின்னா பிரதர், மலை மேலே வைக்கப்பட்ட பட்டணத்தை கீழே எல்லாம் சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேயும் இருக்கவங்கலாம் பார்ப்பாங்க. மலை மேலே இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த ஆட்களை தெரியாது. என்ன வித்தியாசம்? உப்புக்கும் வெளிச்சத்துக்கும் மலை மேலே இருக்க பட்டணத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? உப்பும் வெளிச்சமும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சமுதாயத்தை மத்தியில் உங்களுடைய தாக்கம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு உங்களை தெரியும். அப்படின்னா அதுதான் நீங்க புகழ் பெற்றுட்டீங்க, கீர்த்தி பெற்றுட்டீங்கன்னு உலகம் சொல்லுது. எப்படின்னா, இப்போ கிராண்டிசனுக்கு நம்ம சர்ச்சில் இருக்க 100 பேர் இல்லை டாஃப்டி படிக்கிற 100 பேரை தெரியும். அது நல்லது. அதுதான் வந்து உப்பு வெளிச்சம். ஆனால் அவர் போகாத ஒரு நாட்டில், அவர் இதுவரைக்கும் யாருன்னே தெரியாத ஒரு நாட்டில் அவரை தெரியுதுன்னா, அது வந்து மலை மேலே உயர்த்தப்பட்ட ஒரு பட்டணம். ஆமென். நீங்களும் நானும் இந்த ராஜ்யத்தில் தேர்ச்சியில் அதிகமாய் நம்ம இதை விசுவாசித்து இந்த காரியத்தில் நம்ம வளரும்போது, நம்ம அதிகமாய் ரகசிய அறையில் போய் இந்த 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 நேர்த்தியை, இந்த தனி சிறப்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு எந்த லிமிட்டும் வைக்கல. இந்த ஊர்ல தான் உன்னால தாக்கம் இருக்கும், இங்கே தான் அப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஆமென்.
ஒரு வசனம் வாசிக்கிறேன். தன்னுடைய வேலையில் திறமை உள்ளவர்களை நீ காண்கிறாயா? அவர்கள் அரசர்களுக்கு முன் பணி செய்வார்கள். அவர்கள் பிரபலமற்றவர்களுக்கு முன்பாக பணி செய்வதில்லை. Your life can and must have an impact on people you have never met also. நீ இதுவரைக்கும் சந்திக்காத மனிதர்களுக்கு கூட உன்னுடைய வாழ்க்கை ஒரு தாக்கத்தை உண்டாக்க முடியும், உண்டாக்க வேண்டும். ஆமென். இந்த காரியத்தை நானும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது நானும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ என்னமோ ஆண்டவர் இதை ஒரு காரியத்தை செஞ்சார். 2 வாரத்துக்கு முன்பாக இந்த 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 சீரிஸ், இந்த டீச்சிங் சீரிஸ் ஜூலை 15ஆம் தேதி நான் ஆரம்பித்த போது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விசேஷமான காரியத்தை செஞ்சார். ஏனென்றால் இந்த ஜூலை 15 இந்த டியூஸ்டே பைபிள் ஸ்டடியில் இந்த முதல் பாகத்தை போதித்து விட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது எனக்கு இருக்கிற ஒரு கிளையண்ட், ஒரு யூனிவர்சிட்டி, அவங்களுக்கு நான் எப்படி புது யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறதுன்னு நான் சொல்லி ஒர்க் ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அவங்க எனக்கு ஒரு மோசமான ஒரு ஃபீட்பேக் அனுப்பிச்சிருந்தாங்க. அதை படித்தோடனே காலையிலேயே அதை படிச்சுட்டேன் தெரியாமல். காலையில் படித்தோடனே எனக்கு அப்படியே மனசு சோர்ந்து போச்சு. உடனே சாத்தான் என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டான், நீ ஃபினிஷ், இவ்வளோதான், நீ விட்டுரு, எல்லாத்தையும் விட்டுரு, நீ வேலை செஞ்சு பிரயோஜனமே இல்லை. அப்போ நான் தனிப்பட்ட அந்த ரகசிய அறையில் போய் ஜெபிக்கும் போது தேவன் என்னை உற்சாகப்படுத்தினார். அதுக்கு அடுத்த நாள் ஜூலை 17ஆம் தேதி எங்கேயோ இருந்து அவுட் ஆஃப் த ப்ளூ CNN இன்டர்நேஷ்னல்லேருந்து ஒரு இமெயில் அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு. உங்களை நாளைக்கு இன்டர்வியூ பண்ணணும். எங்கேருந்து? CNN உலகம் பூரா பார்க்குறது. எனக்கு யாரும் தெரியாது CNN. நான் ஒரு சாதாரண ஆள். இந்த யூனிவர்சிட்டி பற்றி என்னை விட அதிகமாய் உலகத்தில் என்னை விட தெரிஞ்சவங்க ஒரு கணக்கு பண்ணேன். கிட்டத்தட்ட 1,00,000 எக்ஸ்பர்ட் இருக்காங்க என்னை விட மேலானவங்க. நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச அவங்க சொல்ல போகிற அந்த டாப்பிக்கை அவங்க இன்டர்வியூ பண்ணுறது அதை அவங்கக்கிட்ட கேட்டிருக்கலாம். 1,00,000 பேர் என்னை விட பெட்டராக இருக்காங்க. ஆனாலும் கர்த்தர் அந்த ஒரு கதவை, இந்த நேர்த்தியின் கதவை, மலை மேலே வைக்கப்பட்ட பட்டணம் என்ற ஒரு ஐடியாவை எனக்கு அவர் விளக்கி காட்ட, அவருடைய அழைப்பு மகிமையான அழைப்பு என்பதை எனக்கு விளக்கி காட்ட ஆண்டவர் இந்த கதவை திறந்து வச்சார். அந்த இமெயில் வாங்கி படித்த உடனே நினச்சேன், இது யாரோ நம்மக்கிட்ட சும்மா கிண்டல் பண்ண பார்க்குறாங்க. லண்டன்லேருந்து வந்துருந்துச்சு. ஆனால் 1 மணி நேரத்தில் வரிசையாக இமெயில் வந்துச்சு. அப்புறமா CNN ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் அட்லாண்டா இருக்குது அமெரிக்காவில், அவங்களோட கனெக்ட் பண்ணி ட்ரையல் இதே இடத்துல உட்காந்து ட்ரையல் பண்ண வச்சாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு உண்மையிலே இது சீரியஸ். அடுத்த நாள் காலையில் ஜூலை 18ஆம் தேதி காலையில் அந்த இன்டர்வியூ நடந்துச்சு. இந்த இன்டர்வியூ 6 நிமிஷம் பண்ணாங்க. இது உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிக்கும் போச்சு அதே டைமில் லைவாக. அமெரிக்காவிலேருந்து ஏஷியா, ஜப்பான் வரைக்கும் எல்லா கண்ட்ரிலையும் CNN எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துல போச்சு. பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். ஆமென். நான் இங்கே இதே இடத்துல உட்காந்துருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல உட்காந்துருக்கேன், பின்னாடி பாருங்கள். அடுத்த நாள் காலையில் லைவ் டிவியில் உலகம் பூரா இதை பண்ணபோது எனக்கு தெரியாத லட்சக்கணக்கான பேர் நான் பேசுகிறத பார்த்தாங்க. ஹல்லேலூயா. அடுத்த 4 நாள் குறைந்தது ஒரு 5 ப்ராஜெக்ட்டுக்கு, பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு பல கம்பெனிகள், பல யூனிவர்சிட்டி என்னை கூப்பிட்டாங்க. அப்போ கர்த்தர் அன்னைக்கு சொல்லி கொடுத்தது, அவருடைய வல்லமையின்படி நீ யோசிக்க ஆரம்பி. அவருடைய அந்தஸ்து என்னுடைய அந்தஸ்தின்படி இல்லை, அவருடைய கிருபை என்னுடைய பலவீனத்தின்படி அல்ல. அவரை என்னுடைய அந்தஸ்தற்ற வல்லமையற்ற நிலைமைக்கு நான் ஒன்றும் இல்லாத ஆள், எனக்கு வேலை கிடையாது, எனக்கு ஒன்றும் பவர் கிடையாது அப்படின்னு நினைக்காம அவரை வைத்து நீ நினைக்க ஆரம்பின்னு எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. ஆமென். நான் உங்ககிட்ட வசனத்தில் நான் படித்ததை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆனால் ஆண்டவர் அதில் எக்ஸ்பீரியன்ஸும் நான் கெயின் பண்ணணும். இந்த வசனத்தை கீழ்ப்படியும் போது அதில் நிச்சயமாக நமக்கு அந்த அனுபவமும் வருது பிரதர். இது ஏதோ தியரிக்காக சொல்ல. ஆமென். ஆண்டவர் நமக்கு சொல்லி காட்டுறார். நம்ம எல்லாருக்கும் தேவன் பெசலேயலுக்கும், தானியேலுக்கும், யோசேப்புக்கும், தாவீதுக்கும், அப்போஸ்தலர்களுக்கும் கொடுத்த அதே நேர்த்தியான ஆவியானவரை தான் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்காரு. எந்த விதத்திலையும் நமக்கு இருக்கிற ஆவியானவர் வித்தியாசமானவர் இல்லை, குறைந்தவர் இல்லை.
The same spirit dwells within you. அதே ஆவியானவர் உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசம் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான ரட்சிப்பை பெற்று மறுபடி பிறந்த நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு, இந்த உலகத்தை ஆளுகை செய்து இந்த உலகத்தை, சாத்தானை மேற்கொள்ள வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற அழைப்பு அதுதான். வித்தியாசமான அழைப்பு இல்லை, குறைவான அழைப்பு யாருக்கும் கொடுக்கல. ஆமென். நான் வாலிப நாட்களிலே, ரட்சிக்கப்படுகிற நாட்களிலே ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தின் மூலமாக எனக்கு ரட்சிப்பு வந்து எனக்கு தொடர்ந்து அவங்க தான் போதிச்சாங்க முதல் பல வருஷங்கள். அப்போ நான் இருந்த அந்த ஸ்தாபனத்தில் நான் இருந்த அந்த கலாச்சாரம் என்னன்னா, நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் யாரும் அறியாத ஒரு ஏழையான ஒரு முன்னணியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் போய் நீ வந்து யாரும் பார்க்காத இடத்துல ஒரு ஏழை மிஷனரியாக ஊழியம் செய்வது தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய அழைப்பு என்று எங்களுக்கு போதிக்கப்பட்டது. நீ காலேஜில் போய் எவ்வளவு மார்க் வாங்கினாலும், ஹைஸ்கூலில் போய் நல்ல ஃபஸ்ட்டு வரையோ, நீ வேலை தளத்தில் உனக்கு மேலே வருதோ, அதை பற்றி யாருக்குமே கண்டுக்கல. என்னை வழி நடத்திய சகோதரர்கள் கூட காலேஜில் ஃபெயில் ஆகிட்டு இருந்தாங்க. அதை பற்றி அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். நான் எங்கே வைக்கப்பட்டாலும் எதை செய்தாலும் அவருக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற வரைக்கும், ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கணும், கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தார். ஆனால் எல்லாருக்கும் அந்த நாட்களிலே அதை மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. எங்கள் கலாச்சாரமே என்னென்னா, ஆத்தும ஆதாயம், எங்களுடைய தொழில், படிப்பு, இதையெல்லாம் தியாகம் செய்யணும். நம்ம வாழ்க்கையை கூட தேவனுடைய ராஜ்யத்துக்காக தியாகம் செய்யணும். அது உண்மை. அது வந்து ராஜ்யத்தின் வாழ்க்கையில் ஒரு பகுதி. அதே சமயம் இந்த நேர்த்தி என்பது உப்பாக, ஒளியாக, மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டணமாக இருப்பதும் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. இயேசுவுக்காக காரியங்களை தியாகம் செய்வதும் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. இயேசுவுக்காக நேர்த்தியாக திறம்பட இருப்பதும் அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. இதில் எந்த விதத்திலும் முரண்பாடு கிடையாது. நம்முடைய உலகத்திலே ஆண்டவர் உலக பிரமாணமான வாழ்க்கை இருக்கும்போது அதில் நம்மை நாம் தாழ்த்த கீழே போக தேவையில்லை. நம்முடைய வேலை தளத்தில் நம்ம கீழேயே போயிட்டு இருக்க தேவையில்லை. நம்ம குடும்ப வாழ்க்கையில் குறைவாகி போய்கொண்டிருக்க தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற செழிப்பில் குறைவாகி போய்கொண்டே இருக்க தேவையில்லை. நம்முடைய ஊழியங்கள் குறைந்து கொண்டே போக தேவையில்லை. நம்முடைய ஹெல்த் கூட, நம்முடைய ஆரோக்கியமோ, மற்ற எந்த காரியத்தில் நம்ம இருந்தாலும் இவைகளெல்லாம் எதுவுமே குறையணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் ஒரே ஒரு தான் சொன்னார். இந்த உப்பாக இருக்குன்னா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை உங்கள் மகிமைப்படுத்தும் போது உங்கள் ஒளி பிரகாசிப்பதாக, உங்கள் வெளிச்சம் பிரகாசிப்பதாக. நான் ஒரு மிஷனரியாக ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு கிராமத்துக்கு போனாலும் சரி, ஒரு பெரிய கம்பெனியில் சிஇஓவாக மாறி அங்கே தேவனுக்கு முன்பாக, மனிதர்களுக்கு முன்பாக நான் தேவனை மகிமைப்படுத்தினாலும், ரெண்டுமே பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி என்று இயேசுவே சொல்லிக் கொடுக்கிறார், வேற யாரும் இல்லை. Whether you are winning souls by denying yourself or attracting souls to Christ through your excellence, wisdom, victory, accomplishment, your wealth or status, both are for the praise of your heavenly Father. ரெண்டுமே உன்னுடைய பரலோக பிதாவின் மகிமைக்காக. ஆமென். இதில் வித்தியாசம் இல்லை. அதனால ஏழையாயிருப்பது, தரித்திரனாயிருப்பது, ஒரு கீழான வேலையிலேயே வாழ்க்கை பூரா இருப்பது, ப்ரமோஷனே இல்லாமல் இருப்பது, பணமே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அங்கேயும் இங்கேயும் அலமோடுறது, இதுதான் கிறிஸ்தவம் என்று தவறாக போதிக்கப்படுகிறது. ஆமென். ரெண்டு அழைப்பும் ஆண்டவரை மகிமைப்படுவதுதான். இது நமக்குள்ளே அதிகமாய் நம்முடைய இருதயங்களிலும் நம்ம ஆத்மாவிலும் ரொம்ப ஆழமாய் போக வேண்டும். தேவனுடைய வசனத்தில் நமக்கு வெளிச்சம் வரணும். ஆமென். பல பேருக்கு மாயமான தாழ்மை இருக்குது, அல்ல தரித்திர மனப்பான்மை இருக்குது.
இது நம்முடைய பரலோக பிதாவுக்கு எந்த விதத்திலும் மகிமையை கொண்டு வருவதில்லை. உங்க எதிர்பார்ப்பை நீங்க குறைச்சலா உங்க வாழ்க்கையில வச்சிருந்தீங்கன்னா, நான் இப்படி தான் இருப்பேன். லேபரா தான் இருப்பேன். தினம் இந்த சம்பளம் இருக்கு பாருங்க, நான் சாகுற வரைக்கும் இப்படி தான் இருப்பேன். 3 வேளை சாப்பாட்டுல 2 வேளை கிடைக்குது. இப்படி தான் இருப்பேன். இப்படி நம்முடைய எதிர்பார்ப்புகளை இப்படி கீழ வைத்திருக்கிறதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? என்னுடைய விசுவாச தரமும் கீழ இருக்குது. நான் தேவனை குறித்து நான் பார்க்கிற தரிசனமும் கீழ இருக்குது. அவருடைய வல்லமையை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, அவருடைய கிருபையை குறித்து எனக்கு இருக்கிற தரிசனம் குறைவா இருக்குது. அதனால தான் உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ஏசாயாவுக்கு உயரமும் உன்னதமான இருக்கிற தேவனை காட்டினார் அவர். நீ ராஜாவா பார்த்துட்டு இருக்கியா? நீ ராஜாவா நம்பிக்கிட்டு இருக்க. அதோட மேலான ராஜா, ராஜாக்களின் ராஜா, உயரத்திலும் உன்னதத்தில் இருக்கிறார்ன்னு அந்த தரிசனத்தில் காட்டினார். உன் எதிர்பார்ப்புகள், உன்னை குறித்த எதிர்பார்ப்புகளை நீ கீழாக வைத்திருந்தால் நீ தாழ்மை உனக்கல்ல, உன் தேவனை நீ தாழ்த்துகிறாய். உனக்கு இருப்பது தாழ்மை இல்ல, உனக்கு இருப்பது குறைவான விசுவாசம், அவிசுவாசம். ஆமென். யுவர் காட் இஸ் எக்ஸலென்ட். யுவர் காட் இஸ் குளோரியஸ். யுவர் காட் இஸ் கிரேட். உன்னை அழைத்த தேவன் மேன்மையான தேவன். உன்னை அழைத்த தேவன் மகிமையான தேவன். உன்னை அழைத்த தேவன் நிகரற்ற வல்லமை உள்ள தேவன். உன்னை அழைத்த அழைப்பு இது அப்படிப்பட்ட தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. அதை நீ குறைவாக எடை போடாதே. அதிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று தயவு செய்து நினைக்காதே. ஆமென். இருந்தாலும் கூட நீ நேர்த்தியாய் இருக்கிறேன் என்று நீ மனப்பாங்கு எடுத்துக்கொண்டால், அதுதான் என்னுடைய வாஞ்சையும் உங்களை குறித்து என்னுடைய வாஞ்சையும். நிச்சயமாய் எதிர்ப்பு வரலாம். நீங்க தானியேல், யோசேப்பு, தாவீது குறித்து நீங்க வேகமா படிச்சாலும் கூட தப்பா நினைச்சிருவீங்க. அவங்க எல்லாரும் சீக்கிரம் ஆயிட்டாங்க, ராஜாவாயிட்டாங்கன்னு. ஒரு நல்ல ஆனாங்க, அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சு. ஆனால் அவருடைய அந்த வழியில, போகிற வழியில இந்த நேர்த்தியா இருப்பதற்கு எதிரிகள் நிறைய பேர் இருந்தாங்க. பொறாமையுள்ள சகோதரர்கள், பொறாமை நிறைந்த அவர்களோடு வேலை செய்தவர்கள், சில சமயம் அந்த ராஜா மேல இருந்த ராஜாவுக்கே அவங்கள குறித்து பொறாமை இருந்துச்சு, தாவீதை குறித்து. யோசேப்பை குறித்து பொய் சொன்னப்ப மேல இருந்த போத்திபார் அதை நம்பி அவங்க மேல பழிய போட்டான். சில சமயம் அவங்களுக்குள்ள இருக்கிற சில மாம்ச காரியங்களே எதிரியாச்சு. சில சமயங்கள்ல எதிரி இவர்களுக்கு எதிராக வந்தான். எதுக்கு வந்தான்னா, இந்த நேர்த்தியாய் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவங்களுடைய தரத்தை குறைக்க வேண்டும். அவங்களுடைய பரிசுத்தத்தை குறைக்க வேண்டும். அவங்க பூரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்காங்கல்ல, அதுல தடை செய்யணும்னு தொடர்ந்து செஞ்சாங்க. நெகேமியா சொன்னான், நான் இறங்கி வரக்கூடாதுன்னு சொன்னான். தானியேலும் அவர்கள் நண்பர்களும் சொன்னாங்க, நாங்க எங்களை இந்த நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான உணவையும் இதெல்லாம் குடிச்சு, இதெல்லாம் சாப்பிட்டு எங்களை நாங்க கரப்படுத்திக் கொள்ள மாட்டோம் என்று சொன்னாங்க. இடமிருந்தும் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட இருந்து கூட மோசேக்கு பலவிதமான தடைகள் வந்துச்சு. ஆனாலும் அந்த ரகசியத்துல அவன் அதிக நேர்த்தியை தேடினான். அவன் முகம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிச்சு தேவனுடைய மகிமையினால். தேவன் மோசேக்காக யுத்தம் செய்தார். தாவீது எல்லாரும் அவனை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஆனாலும் கர்த்தர் உன்னை என் கையில கொடுப்பார் என்று தாவீது சொன்னான். யோசேப்பு வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா கூட, அவன் தன்னுடைய எஜமானுடைய வீட்டை அவ்வளவு நேர்த்தியாய் பார்த்து கொண்டான். அந்த ரகசியத்துல கூட அவன் தன்னை சுத்தமானதாக காத்து கொண்டான். அவனுக்கு ஒரு இந்த அடிமையான அவனுக்கு எந்த சேலரியும் கொடுக்கல. ஆனாலும் அவனுக்கு அதிக வேலையை தான் போத்திபார் கொடுத்தான். சேலரி கொடுக்கல, அவனுக்கு விடுதலையும் கொடுக்கல. ஆனாலும் தாவீது யோசேப்பு தொடர்ந்து நேர்த்தியாய் இருந்து கொண்டே இருந்தான். தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக அவன் அநீதியாய் அவனுக்கு தண்டனை கிடைச்சிச்சு. அப்ப கூட அந்த ஜெயில்ல கூட அந்த நேர்த்தியான ஆவியை அவன் காத்து கொண்டான். 13 வருஷம், 17 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இதை செய்தான். இன்னைக்கு அவனுடைய ப்ரமோஷனை பார்த்து அவன் வாழ்க்கையில நாம் அந்த அந்த நேர்த்தியான வாழ்க்கையினால அவனுக்கு ப்ரமோஷன் வந்துச்சுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில ஏதாவது நன்மை வருமோன்னு அவனுக்கு தெரியாது. தன் குடும்பத்தை எப்பயாவது பார்ப்பானா கூட தெரியாது அவனுக்கு. இருந்த போதிலும் அவன் நேர்த்தியான ஆவியை அவன் காத்து கொண்டான்.
அதுதான் அவனுடைய லைஃப் ஸ்டைல், அவனுடைய வாழ்க்கையின் தரமே, அவனுடைய வாழ்க்கையில் அவன் எடுத்துக்கொண்ட ஒரு உறுதி, அவனுக்குள்ள இருந்த அந்த அந்த இன்டெகிரிட்டி, முழுமையாக இருந்த காரியம், ரகசியத்தில் அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் மேலே இருந்த ஒரு விசுவாசம். அந்த அந்த நாட்கள் அதெல்லாம் கூட அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் அவர்களுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். அவர்களை விடுவித்து அவர்களை தேவனே மகிமைப்படுத்தினார். அதனால் நீங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்கும்போது, நீங்கள் நேர்த்தியாக இருக்கும்போது, நீங்கள் ஒரு தாக்கத்தை உண்டாக்கும்போது உங்களுக்கு எதிர்ப்பு வந்தால் ஆச்சரியப்படாதீங்க. ஆனால் தேவன் தன்னுடைய வல்லமையான கிரியையை நிச்சயமாய் செய்வார் என்று எதிர்பாருங்க. ஆமென். ஏன்னா எக்ஸலன்ட் பீப்புள் ஆர் இம்பேக்ட்ஃபுல் பீப்புள். ஆமென். நாம் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். சகோதரனே, சகோதரியே, ஒரே ஒன்று கடைசியாக சொல்கிறேன். நம்ம திரும்ப திரும்ப தேவனுடைய தேவனுடைய சாத்தியம், தேவனுடைய சாத்திய கூறுகள், தேவனுடைய வல்லமை, அவருடைய எபிலிட்டி, அதற்கேற்றபடி உங்கள் வாழ்க்கையை குறித்து யோசிக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் அவர் கொடுத்திருக்கிற அழைப்புக்கு ஏற்றபடி நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. வேதம் இயேசு கிறிஸ்து உன்னுடைய மீட்பு, நீதி என்று மாத்திரம் சொல்லவில்லை. வேதம் சொல்லுது அவர் உனக்கு ஞானமாயிருக்கிறார். அவர் உனக்கு ஞானமாயிருந்தால் உனக்கு எப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியான ஒரு முடிவை உனக்கு வைத்திருக்கிறார். எப்படி உன்னை சுற்றி இருக்க ஜனங்கள் மேலே இயேசுவின் ஞானத்தை, இயேசுவே உனக்கு ஞானமாக இருந்தால் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் மேலே எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை, உன்னுடைய சுற்றி இருக்கிற தேசத்து மேலே எப்படிப்பட்ட தாக்கத்தை உன்னால் உருவாக்க முடியும். ஆமென். யோசித்து பார்க்கும்படியாக உன்னை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் முடிவு ஜெபத்தை சகோதரன் கிருபா நடத்துவார். ஒரு நிமிஷம்.